நாய் ஊல விடுமே, அதை விட்டீங்க. துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அதாவது 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் பல ஒரு 3-4 செட்டிங்கள் என்கிட்ட இருக்கு. புரோக்கர் வச்சு ஆளை பிடிச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாசனை தெரியாதவங்க அதோட கெட்ட வார்த்தையில கூட பேசுற ஒரு காரியம். எந்த வீட்டில் விளக்கு வச்சு அந்த விளக்கு அணையும். எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. பேய் இங்க இருக்கு இல்ல பேய் வந்துருச்சு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? கதை கேட்க ரெடியாடா. துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். காத்து மாதிரி வருதுங்க. அப்படியே திம்மு திம்முன்னு சத்தம் கேட்கும். வேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். நாய் ஊல விடுமே, அதை விட்டீங்க. கண்ணாலேயே பார்க்க முடியும் சார். இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் உங்களுக்கு பின்னாடியே இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியே இருக்கு. இங்கே அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எல்லா இடத்துலயும் ஆவிகள் காற்றை போல நீக்கமர நிறைந்திருக்காங்க. ஆனா அத மீடியம் பயிற்சின்னு சொல்லுவாங்க, ஆவிகளோட பேசுற கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை முழுமையா கற்ற ஒருவரால அந்த ஆவிகளை கண்ணாலேயே பார்க்க முடியும். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அவர் சொல்றாருன்னா எந்த ஞானத்துல சொல்றாரு, எந்த இதுல சொல்றாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகல. இது அசிங்கம் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன். இது சத்தியம். புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு. ஆனால் இங்கதான் இருக்கு, இதோ பர்த்தன் இருக்கு, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்ல ஐயா. அப்படி நீங்க சொல்றீங்க 1150 பேய் இருக்குன்னு. இல்ல, நான் பாக்குறத நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன், அதை நான் சொல்றேங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. 2 பேய் இருக்குன்னு சொல்றீங்களா, அது எப்படி இருக்கு? ஒரு முகம், 2 கைகள், அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி. ஏதோ வளர்றாருன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆத்மாக்கள் இன்னொரு ஆத்மாக்கள் உள்ள போகுதுன்னா அவங்க கிரக நேரங்கள் சரியில்லாம இருக்கணும். அது அம்மா வந்தா கரெக்டா தெரியும் ஐயா. எல்லா இடத்துக்கும் வராது, அதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும். அதால அந்த வேப்பலை வச்சிருந்தா வேப்பலை ஒரு மாதிரி கசங்கிடும். அந்த கனி வந்து எலுமிச்சம் கனி ஒரு மாதிரி மாறி போகும். ஒரு வாடை வரும், அந்த வாசனை மாறிடும், கனி வாடை வராது. வந்தாங்கன்னா அந்த வேப்பலை பெரம்பு எடுத்துன்னு வெளியே கொண்டு வந்தாவே அந்த இருக்கிற ஆவி எட்ட போய் நிற்கும். பல ஒரு 3-4 சத்தியங்கள் என்கிட்ட இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இரவுல நாய் சத்தம் கேட்கும் சார், இடைவிடாத நாய் குலைக்கிறது. அடுத்து எந்த காரியம் பண்ணாலும் தடைகளாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பகலில் பல்லி சத்தம் விடாது சார். வீட்டில் விளக்கு வச்சு அந்த விளக்கு அணையும் சார். வீட்டில் பிரச்சனைகள் வரும், தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை, தகப்பனார் பிள்ளைங்க பிரச்சனை, பள்ளி சத்தமிடுறது குறையும். அவங்க சின்ன வயசுலேருந்து நான் அதை கேள்விப்படுறேன். வீட்டுக்குள்ள வந்து எப்போதும் கெட்டதா நடக்கும், ஆடு மாடு செத்து போகும். ஓகே, அப்போ பேய் தான் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்கள்கிட்ட தானே வருவேன். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா சிட்டில கண்டே பிடிக்க முடியாது. ஒரே ஒரு சிம்டம் மட்டும் தான் இங்க இருக்கும், புருஷன் முன்னாடி சண்டை வரும். ஆடு மாடு சாகாது, ஏன்னா ஆடு மாடு கிடையாது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. துர்நாற்றம் தெரியும் சார். அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி துர்நாற்றத்தை வந்துட்டு நம்ம கால் சத்தம், இந்த கால் சத்தம் இன்னும் வந்துட்டு மாற்றப்படாமலே இருக்கு சார். கால் சத்தம் கேட்கும், இந்த கொலுசு சத்தம் சொன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. செப்பு பாத்திரம் சார், அது மேல கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏற்றி நீங்கள் வச்சேனாக்கா அது ஒரு ஏதோ போதுங்க. ஃப்ளைட்
மனித மூளை தானாவே வந்து நான் யோசிக்கிறேன்னா ஏன் யோசிக்கிறேன்னு எல்லாருக்குமே அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். மத்தவங்களுக்கு முன்னாடி நான் என்ன சமாதானப்படுத்திக்கணும், நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது. டாக்டர் ஃபீஸ். அதாவது சார், இது வரைக்கும் இவங்க பேசினதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த நம்பிக்கை. உண்மை. ஒருத்தர பேய் எப்படி பிடிக்கும்? நைட்டு 12 மணி ஆகும் சார். 12 மணி ஆனதும் நெஞ்சில ஏறி உட்கார்ந்து அமுக்குனது போல இருந்துச்சு. என்னால அழுகை ஆத்திரமும் தாங்கவே இல்லை. 2 சைடும் கன்னத்துல அப்படியே கருவளை இந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணி என்னோட உடல்ல உள்ள ஆவியானது ரிலீஃப் ஆனது. காத்துல பலூன்ல காத்து எப்படி இறங்கும் அதே மாதிரி ரிலீஃப் ஆனிச்சு சார். ஒருத்தர பேய் எப்படி பிடிக்கும்? வீட்டில் அமைதியாக படுத்துட்டு இருந்தேன். ஒரு லேடி வந்து என்னை எழுப்புனாங்க. எழுப்புன உடனே ஏஞ்சி கம்முன்னு உக்காந்துட்டே இருந்தேன். எழுந்திரிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளிச்சு சார். செவுத்துல இடிச்சு இந்த பல்லு உடஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் கீழே குழந்தைய வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு விழுந்துட்டான், நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி லைவா சொன்னாங்க. ஒரு கோடி நீ பார்த்த? ஆமாப்ப, ஒரு கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். பண்ணீங்க பேய் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம்? பேய் பிடிச்சினாக்கா வந்து நான் வந்து சாப்பாடுலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன் சார். நான் என்னங்க ஆனால் ஆரம்பத்தில் இதில் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நான். ஆனால் ஆராய்ச்சி மத்தியில் தான் நான் பேய் பிடிச்ச சிலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த மொழியே தெரியாமல் இருக்கும். அவருடைய வாசனை தெரியாதவங்க அதோடைய கெட்ட வார்த்தையில கூட பேசுகிற ஒரு காரியம். எந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலையில பெரிய கோவிலூர், சின்ன கோவிலூர் இந்த ஊர்கள்லயும் பியூஸ் நடக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. எங்க வைத்தியம் கிடைக்கணுமோ அங்க வைத்தியம் கிடைக்காம அவங்க பாதிக்கப்படுறாங்க. புரோக்கரை வச்சு ஆளை பிடிச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் மூளையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ். இத மருத்துவ ரீதியா அல்லது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை நீங்க பேயின்னு நீங்க நம்பி அதான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க. பேயினே ஒண்ணு இல்லைங்கிறாங்க. பேசினாரு. நாளைக்கு ஒரு கேஸ் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன். அந்த பெண்ணை குணப்படுத்திட்டாருன்னா நானு அவருக்கு அடிமை. கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னையில இருந்து அவன் நமக்கு அடிமை. நீங்க சென்னையில தான் பிறந்தீங்களா? இல்ல இல்ல. நீங்க எங்க பிறந்தீங்க? திருநெல்வேலி. இவனுக்கு மேல இங்க வெளியே போறது இல்ல. 4 செவத்துக்குள்ள வந்துடுறீங்க. ஓகே ஓகேங்களா? கிளினிக் போகும்போது 4 செவத்துக்குள்ள தான் போறீங்க. அந்த 4 செவருன்றது காரு. உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நடுத்தர மனிதனாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. பாத்துனாக்குற. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா.